டியூப் தமிழ் வணக்கம். அவசர செய்தி. ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலில் இஸ்ரேலினுடைய கோலோன் குன்று மலை பகுதிக்கு அருகாமையில் இருந்த உதைபந்தாட்ட மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்த சிறு பிள்ளைகள் 8 to 14 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் 12 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். 30 பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள். ஒரே ஒரு ராக்கெட் மட்டும் வீசப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலில் மரணங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த தாக்குதல் மிக மிக ஆபத்தானதாக இருப்பதாக காலை நேர அவசர செய்திகள் அமெரிக்காவில் இருந்து ஐரோப்பா வரை உலகம் முழுவதிலும் அலாரம் அடித்திருக்கின்ற காரணத்தினால் இது உடனடியாக காலை நேர யாழ்ப்பாணத்தில் இருந்து அவசரமாக தரப்படுகின்றது. இந்த தாக்குதலுக்கு தாங்கள் பொறுப்பு என்று முதலில் பொறுப்பேற்ற ஹிஸ்புல்லா திடீரென பல்டி அடித்து இதற்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்று கூறியிருக்கின்றது. காரணம், இறந்திருப்பவர்கள் சிறு பிள்ளைகள். இப்பொழுது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அமெரிக்காவில் இருந்து புறப்பட்டு அவசரமாக இஸ்ரேல் திரும்பிக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவருடைய வருகைக்காக இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு சபை இன்று கூட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது மிகப்பெரியதொரு யுத்தத்தை உருவாக்கப் போகின்ற அபாயத்தின் விளிம்பு நிலை என்று டென்மார்க்கினுடைய சர்வதேச விவகார ஆய்வாளர் கிறிஸ்டியான் மௌரிட்சன் சற்று முன்னர் கூறினார். அதேவேளை ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை தலைவர் ஜோசப் போரில் இது ஆபத்தானது, விவகாரம் மேலும் பரவலாக்கம் அடைய விடாமல் தடுக்க வேண்டும், உடனடியாக இதற்கு ஒரு நடுநிலையான விசாரணை வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு சாதாரணமாக அமெரிக்காவிற்கு செல்லவில்லை. லெபனான் மீதான ஒரு தாக்குதலுக்கான ஆயுதங்கள், பொருளாதார உதவிகள் தொடர்பாக பேசுவதற்காகவே அங்கு சென்றிருந்தார் என்கின்ற சந்தேகம் நிலவுகின்ற நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்ற காரணத்தினால் இது பாரதூரமான விளைவாகவே கருதப்படுகின்றது. இது குறித்து இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேல் ஹெட்ஸ் கூறுகின்ற பொழுது, ஹிஸ்புல்லா அனைத்து சிவப்பு கோடுகளையும் தாண்டிவிட்டது, இனி அவர்களுக்கான பரிசை வழங்குவதை தவிர தமக்கு வேறு வழிகள் எதுவும் இல்லை என்று காட்டமாக சற்று முன்னர் தெரிவித்திருக்கின்றார். கோலோன் குன்று பகுதியில் மைடால் சாம்ஸ் என்கின்ற இடத்தில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு இதற்கான பெரிய விலையை ஹிஸ்புல்லா கொடுக்க போகின்றது என்று கூறிவிட்டு ஏறியிருக்கின்றார். அதேவேளை அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் கடுமையான கண்டனங்களை தெரிவித்து இது ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் என்று கூறியிருக்கின்றார். சிறு பிள்ளைகள் என்ற காரணத்தினால் விவகாரம் மிகவும் மோசமடைய கூடியதாக இருக்கின்றது. தாக்குதலை நடத்திய ஏவுகணை ஈரானில் தயாரிக்கப்பட்ட பலாக் 1 என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த தாக்குதலானது பேச்சுக்களை தவறான பாதைக்கு கொண்டு செல்ல போகின்றது என்று ஐரோப்பிய ஒன்றியம் கூறியிருக்கின்றது. இந்த தாக்குதல் ஹிஸ்புல்லாவினுடைய தலைமை பணியகத்திற்கு தெரியாமல் சிறு சிறு குழுக்களாக இருக்கின்றவர்களினால் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று கிறிஸ்டியான் மௌரிட்சன் கூறுகின்றார். ஹிஸ்புல்லா உண்மையில் போரை விரும்பவில்லை, ஆனால் ஹிஸ்புல்லாவினுடைய ராணுவம் மிக பலம் பொருந்திய ராணுவம், 1 லட்சம் பேர் வரை இருக்கின்றார்கள். சிரியாவில் நடைபெற்ற போரில் கடுமையான போர்க்கள கூர்ப்படைந்த ராணுவமாகவும் ஈரானில் பயிற்சி பெற்றவர்களாகவும் இருப்பதனால் இந்த போர் வெடிக்குமாக இருந்தால் காசா போர் என்பது மிகச் சிறியதாகவும் அதைவிட இது மிகப்பெரியதாகவும் மாறிவிடும் என்பது உலகம் அச்சமடைந்து கொண்டிருக்கின்ற ஒரு விவகாரமாகவும் இருக்கின்றது. ஹிஸ்புல்லாவினுடைய கட்டுப்பாட்டில் பல படைப்பிரிவுகள் இல்லை என்பதனால் விவகாரம் மிக மோசமாக இருக்கின்றது. ஹிஸ்புல்லா அனைவரையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வர தவறுவாராக இருந்தால் இந்த விவகாரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தெற்கு லெபனானில் பெரும் பிரச்சனை வரும். கோலோன் குன்று பகுதியில் இருந்து பெய்ரூட் நோக்கி லெபனானில் இருப்பவர்களும் அதேவேளை இஸ்ரேலியர்கள் டெல் அவீவ் நோக்கியும் புலம்பெயர்ந்து கொண்டு இருப்பதற்கு இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவும் தொடர்ந்து இப்பகுதியில் நடத்தி கொண்டிருக்கின்ற தாக்குதலாக இருக்கின்றது. இது வரலாற்றின் மிக பெரும் சிக்கலான ஒரு இடமாகவும் இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் இப்பகுதியை இஸ்ரேலுக்கு எழுதி கொடுத்ததும் இது இஸ்ரேலுக்கு சொந்தமான பகுதி அல்ல, இங்கிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்று சிரியா, ஈரான், லெபனான் கேட்பதும் இது ஒரு வரலாற்று சிக்கலாகவும் இருக்கின்ற புள்ளியாக இருக்கின்றது. இப்பொழுது ஹிஸ்புல்லா லிட்டனி ஆற்றிற்கு அப்பால் 20 கிலோமீட்டர் இப்பகுதியில் இருந்து தள்ளி நிற்கின்றார்கள். அவர்கள் எதை சந்திக்க போகின்றார்கள்? இன்று கூட இருக்கின்ற இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு சபை முக்கியமான முடிவை எடுக்கும். இதுவரை ஓய்ந்திருந்த போர்க்களமானது மிக பாரதூரமான இடம் நோக்கி திரும்புவதற்கான சமிக்ஞையாக இருக்கின்றது. இஸ்ரேலிய பிரதமருடைய அமெரிக்க பயணம் சொல்லுகின்ற செய்தியாகவும் இது இருக்கின்றது. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக காலை நேர யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. தொடர்ந்து இணைந்திருங்கள், சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன.